ஜோக்கரோட சாட்டு தம்பி எப்படி கேட்டிருக்காரு பாருங்க. நீங்கள் பார்க்கணும், அதெல்லாம் வெறியாகும். இந்த மாதிரி லேட்டாக வந்தவங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. அனுப்புகிறேன் பாருங்களேன். தம்பி தலைவன் சாட்டு நீங்கள் பார்க்கணுமே. இந்த மாதிரி உம்மாலே வேற மாதிரி ஸ்கேமர் புட்டேன்ற மொத்த உருவத்தை பார்க்குறேன். ஸ்கேமர் புட்டேன்னா இங்கே வருங்க. ஸ்கேமர் சுத்தியாவா அதாவது காசு வாங்குறவன், அதாவது காசு கொடுக்குறவன் ஸ்கேமரா, காசு வாங்குறவன் பாருங்க ஸ்கேமர் ப்ரோ மேக்ஸ் பாருங்க. ஸ்கேமர் ப்ரோ மேக்ஸ் வருவார் பாருங்க. 15 நவம்பர். ஹாய் ப்ரோ, ஸ்பான்சருக்கு மடல் எழுதுறாரு. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஹேக் பண்ண மெயிலை ரெக்வயர் பண்ணிட்டாங்க ப்ரோ. அதாவது ஒரு சேனல் வந்து 3 நாள் மட்டும் ஹேக் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆனால் இப்போ யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. இதுதான் த்ரில்லிங்கான கட்டம் கைஸ். நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. நீங்கள் தேடினாலும் கிடைக்காது, போனாலும் வராது, பொழுது போனாலும் கிடைக்காது. ஓகேவா? க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ப்ரோ. அதாவது அவன் சேனலை எடுத்து மாஃப் போட்டு கிடுப்பு டெட்டால் போட்டு கிடுப்பு ஹேக்க. ஓ அங்கே பாருங்க, கிருமிகள் இருக்கிறது டெட்டால் 99.9% இது பண்ணிருக்காங்க. எப்படி துடைச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ப்ரோ. பார்த்தீங்களா? ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் இதாங்க. ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ப்ரோ. போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. அது சொல்லிட்டாங்க ஜோக்கர் ப்ரோ. அதனால் இந்த ஹேக் சம்பந்தமாக என்ன இருக்குன்னு செக் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹேக் சேனலில் எங்கெல்லாம் பரவி இருக்கிறது, வீடியோவில் பரவி இருக்கிறதா, ஷார்ட்ஸில் பரவி இருக்கிறதா, இல்லை கம்யூனிட்டி போஸ்டில் பரவி இருக்கிறதா, இல்லை கமெண்ட் செக்ஷனில் பரவி இருக்கிறதா, ஹோம் பேஜில் பரவி இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்டைபர் கேம். அடுத்து இந்த மாதம் இஎம்ஐ ஒய்ஃபை பில்னு நிறையா இருக்குங்க ப்ரோ. நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ரோ? அம்மா தாயே அந்த டூனில் படிக்கிறேன், நான் படிக்கிறேன். ஓகேவா? ரெடியா? இது யார்கிட்ட கேட்குறான்? மிஷின் கொடுக்குற ஸ்பான்சர் கிட்ட. இந்த மாதம் இஎம்ஐ பில், அம்மா ஒய்ஃபை பில், தாயே நிறையா இருக்குங்க ஐயா. நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்றீங்களா? ஏதாவது ஒரு 90,000 ரூபாய் இருந்தா போடுறீங்களா? கேட்கறது யாரு? மிஸ்டர் என்டர்டெய்னர் உளுத்தி கேட்கறாரு மாதிரி. உங்களுக்காக மறுகா ஒரு வாட்டி படிக்கிறேன். இந்த மாசம் இஎம்ஐ பில், அம்மா வைஃபை பில், தாயே நிறையா இருக்குங்க ப்ரோ. நீங்க ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க ஒரு ஸ்பான்சர் கிட்ட போய் உங்களோட இஎம்ஐ பில் கேட்பீங்களா? ஆஹ சொல்லுங்க, நீங்க கேட்பீங்களா? அதற்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. மறுபடியும் ஓகே, சேஞ்சஸ். அம்மா நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கேங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா தாயே இருக்கு. இப்படி கேட்க எனக்கே இல்லை, இப்படி கேட்க எனக்காக இருந்த ஒரு இப்படி கேட்க ஓகே சாரி இப்படி அப்படி படிக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கு இப்படி கேட்க. எனக்காக இந்த ஒரு வாட்டி மட்டும் பண்ணி தரீங்களா ப்ரோ? 90,000 அப்படியே போயிடுச்சுங்க ப்ரோ. 90,000 வேணுமாங்க பாருங்க. ஸ்பான்சரிடம் ஒரு ஒய்ஃபை பில், ஒரு இஎம்ஐ பில்,
நீங்கள் போய் கேட்பீங்களா கைஸ்? நீங்கள் போய் கேட்பீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் போய் கேட்பீங்களா? எனக்கு தெரியல கைஸ், எனக்கு தெரியல. நீங்கள் கேட்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் யாரும் கேட்க மாட்டோம் கைஸ். வி won't கோ அண்ட் வி won't ஆஸ்க் கைஸ். எதுக்காக போய் ஒரு ஸ்பான்சர்கிட்ட தன்னோட பர்சனல் ஒய்ஃபை பில்லும் இஎம்ஐ பில்லும் இவன் ஏன் கேட்கணும்? ஒன்றா. அடுத்து வந்து இன்னொன்று இது வந்து என்னது, அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து, அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இது வந்து தப்பாக இருக்குது, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு ஒரு ஸ்பான்சர் சொல்லியிருக்காரு. மிஷின் கொடுத்தவர் வந்து சொல்லியிருக்காரு. மிஷின் கொடுத்தவர் அது சொல்கிறதுக்கான உரிமை எல்லாமே அவருக்கு இருக்குது. ஆமாவா இல்லையா? மிஷின் கொடுத்தவர் அதை சொல்கிறதுக்கான உரிமை எல்லாமே இருக்குது. அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது சரிப்பட்டு வரல, இது வந்து தப்பாக இருக்குது, இது சம்திங் இஸ் ராங் அப்படின்றார். அவர் வந்து நீ வந்து ஆஃப்லைனில் விளாட்ற, இது தப்பாக இருக்குது. ஸோ எலைட் பிச்சைக்காரன் ப்ரோ 90,000 கேட்குறான் ப்ரோ. அவன் கேட்பான் ப்ரோ, எல்லாம் வேணால் கேட்பான் ப்ரோ. அவன் எல்லாம் வேணால் கேட்பான். அவன் சொல்கிறான் ஐ ஆம் நாட் அவரு தெரியும். ஒரு மிஷின் கொடுத்தவர் 90,000 கேக்குரன் சத்தமாக அழும் முகம். அவருக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்குது, அது கேட்கறதுக்காக எல்லா உரிமையும் இருக்குது அவர் கேட்கறதுக்கு. ஐ ஆம் நரேன் ப்ரோ, ஐ கிவ் சீசன் மிஷின் யூ பீப்புள் ஒன்லி ஃபார் த டிசிப்ளின்காக தான் நான் உனக்கு மிஷின் கொடுக்குறேன், நீ வந்து அந்த மிஷினை வந்து ஒழுங்காக பண்ணு அப்படிங்கிறாரு அவர். அதுக்கு வந்து அவன் வந்து சரி, ஐ ஆம் நாட் சாட்டிஸ்ஃபைட் தட் யூ பீப்புள் டூயிங் இட் ஆன் ஆஃப்லைன். இது வந்து அவர் சொல்கிறது, நான் சொல்கிறல, அவர் சொல்கிறார் இந்த மாதிரி எனக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை, இதில் எனக்கு வந்து ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா இதில் வந்து நீ ஆஃப்லைனில் பண்ணுறேன்னு அவரே சொல்லிட்டார் கைஸ், அவரே சொல்லிட்டார். ஓகேவா? அவரே சொல்லிட்டாரு எனக்கு இதில் வந்து எந்த உடன்பாடும் இல்லை அப்படின்ட்டு. இதுக்கு மேலே நம்ம போய் ஒரு ஸ்பான்சர்ட்டு போய் என்ன சொல்கிறது? அவர் வேணாங்கிறாரு, எனக்கு உடன்பாடு இல்லை, நீ ஆஃப்லைனில் பண்ணுறங்கிற. புரியுதா இல்லையா? கொடுங்க அப்படின்றார். அவர் என்ன பண்ணுவார் நீங்களே சொல்லுங்க. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன்றுமே நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. இஎம்ஐ பில்லு, அது பேர் என்ன, வீட்டு ரெண்ட்டு, இதெல்லாம் இவர் கேட்குறாப்புல, இதெல்லாம் அவர் கேட்குறாப்புல. இதை கொடு, அதை கொடு, இதை கொடு. அவருக்கு வந்து உடன்பாடு இல்லை. அவருக்கு உடன்பாடு இல்லை, நாம் என்ன பண்ண முடியும்? நாம் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். நமக்கு அது ஆல்ரெடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல, ஏதோ 12 கேஜிலாம் போச்சு போல, போட்டு இந்த ஆட்டா போட்டு நொறுக்குறாங்க போல. ஓகே, நைஸு. அவர் வந்து சொல்கிறாரு, இதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஸ்பான்சர் வந்து நாட் இன்ட்ரெஸ்ட்னு அக்டோபர் 15 சொல்கிறத நாம் போய் தடுக்க முடியுமா? அக்டோபர் 15 எனக்கு காய்ச்சல், நான்லாம் இங்கே இல்லவே இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, உங்களுக்கே தெரியும். நான் அந்த பக்கமும் வரல, எதுவுமே பண்ணல, காய்ச்சலில் இருந்தேன் நானே, உங்களுக்கே தெரியும் கைஸ். அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ சொல்ல ப்ரோ, அக்டோபர் மாதம் சொல்லியிருக்காரு ப்ரோ, அக்டோபர் மாதம் சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், நாம் என்ன பண்ண முடியும்? இது எல்லாம் யாரோடது? அவர் சொல்கிறாரு கைஸ், அவர் சொல்கிறாரு. நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இதெல்லாமே அவர் சொல்கிறாரு, நான் சொல்லலை. அக்டோபர் மாதம் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் கொடுன்னு சொல்ல எனக்கு மிஷின் பண்ணுறது கூட எனக்கு தெரியாது கைஸ். உண்மையாலுமே எனக்கு மிஷின் பண்ணுறது கூட தெரியாது. உண்மையாக சொல்லப்போனால் அதை, ஏன்னா நான் காய்ச்சலில் இருந்தேன், நான் லைவே வரதில்லை. அப்போது எல்லாருக்குமே தெரியும் லைவ் வரல அந்த சமயத்தில். அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா நான் காய்ச்சலில் இருந்தேன். இவன் வந்து அந்த சமயத்தில் வந்து யூஸ் பண்ணி இவங்க எல்லாத்துலேயும் மிஷின் வாங்கியிருக்கான். ஷோரா எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை கைஸ். இதில் அவர் வந்து நான் கொடுக்க மாட்டேன், நீ தப்பு பண்ணுற, ஆஃப்லைனில் விளாண்டது யார் தப்பு? மிஷின் கொடுத்தவங்க தப்பா இல்லை அவங்க தப்பா, அவங்க தப்பா கைஸ்? நீங்கள் சொல்லுங்கள். மிஷின் கொடுத்தது அவங்க தப்பா, ஏன் தப்பா?
நீங்களே சொல்லுங்கள் யாரோட தப்பு? மிஷின் கொடுக்குறவங்க சொல்கிறது தான் ப்ரோ கேட்கணும். நாம் எப்படி ப்ரோ போய் சொல்ல முடியும்? ஆமாவா இல்லையா? ஆமாம், நீங்களே சொல்லுங்கள் ஆமாவா இல்லையா கைஸ்? இப்போ மட்டும் எப்படி ப்ரோ நான் வந்து இதுக்கு அவரு வந்து மிஷின் ஃபெயிலுன்னு சொல்கிறாரு, நான் எப்படி ப்ரோ அது காரணமாவேன்? அக்டோபர் மாதம் எப்படி கைஸ், அக்டோபர் மாதம் பண்ணுறது எப்படி ப்ரோ நான் வருவேன்? சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க. இதுல ஏதாவது ஒண்ணு என் மேல தப்பு இருக்கா? இதுல நான் வந்து ஸ்பான்சரா? இதுல நான் வந்து ஏதாவது ஸ்பான்சரா கைஸ்? நீங்க சொல்லுங்க. தரதா 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 சொல்லுங்க. இதுல ஏன் தப்பு ஏதாவது இருந்தா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்பான்சர் டேட் கொண்டு காமிச்சாச்சு. அக்டோபர் 15ஆம் தேதி சொல்லியிருக்காரு. நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு பார்த்துங்க. 15ஆம் தேதி சொல்லுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? இதில் ஏதாவது ஒன்று நான் தலையிட்டு இருக்கேனா? இதில் ஏன் சேட்டை ஏதாவது போயிருக்கா, உள்ளே போயிருக்கா? நான் வந்து எதாவது கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கேனா? நான் எதாவது தடுத்து நிறுத்திருக்கேனா? நக்கி பார்த்தாயே எதுவுமே இல்லை கைஸ். சொல்லுங்க. இதில் ஏதாவது ஒன்று நான் இதில் ஏதாவது ஒன்று என்னோட பிரச்சனை இருக்கா? தேர் இஸ் நத்திங் தேர். நான் உண்டு, என் வாழை உண்டு கைஸ், அவ்வளோதான். உங்களுக்கு டேட்டு கொண்டு காமிச்சிட்டேன் ப்ரோ. நான் டேட்டு கொண்டு காமிச்சிட்டேன். 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஜோக்கர் சொல்லியிருக்காரு நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு. இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இது ஸ்பான்சரோட பிரச்சனை. ஸ்பான்சர்ஸ் மேட்டர், நம்ம மேட்டர் கிடையாது. இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் தருது? இதுக்கு மேல நான் என்ன ப்ரூஃப் பண்றேன்? நம்மளால ஒண்ணும் பண்றது கைஸ். கைஸ் ஜிங்கு ஜிக்கரு ஜிங்கு ஜிக்கரு ஜிங்கு ஜிக்கரு ஜிங்கு